ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க உங்களை ஒருத்தர் தண்டிச்சாங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பாக்கியவான் அப்படின்னு சொல்லிக்குவீங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. ஆனால் வேதத்தில் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, வேதத்தில் சொல்லப்படுது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, வேதத்தில் யோபு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வந்து கர்த்தர்கிட்ட அனுமதி பெற்று சாத்தான் வந்து அவரை சோதிக்கும்போது அவருக்கு உண்டான எல்லாத்தையுமே இழந்து போயிட்டாரு. ஆனாலும் அவருடைய நண்பர்கள் அவரை எப்படி தேற்றாங்க அப்படின்னா, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது போலவே அந்த யோபு அப்படிங்கிற மனுஷன் வந்து அந்த சிச்சையை அற்பமாக எண்ணாமல் அதை எல்லாத்தையும் சகிச்சது நிமித்தமாக கர்த்தர் அவங்க இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். அது மட்டும் இல்லை, வேதத்தில் போட்டிருக்குது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க, மனுஷன் அப்படின்னா நம்மளை அடித்தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவோம். ஆனால் கடவுள் வந்து நம்மளை தண்டிக்கிறாரு அப்படின்னா நாம் அதை விட ஒரு முன்னேற்றமான பாதையில் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த பாடுகளையும் உபத்திரங்களையும் நமக்கு அனுமதிக்கிறாரு. ஸோ கர்த்தர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்ட விதமாக நீங்கள் கூட ஒரு வேளை கர்த்தரால் தண்டிக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை கூட நீங்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி முன்னேறி போகிற வழியை பாருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.